கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இன்று முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் யோம் ஆஷூரா என்று இஸ்லாமிய வழக்கில் அறியப்பட்டு வருகின்ற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாளில் தான் நோன்பு நோற்றதோடு நபித்தோழர்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். இதற்கு முன்னர் பிறை 9, 10 ஆகிய முன்னர் ஒரு நாளும் பிறை 10மாக 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றும், வாய்ப்பில்லாதவர்கள் 10வது அன்றைக்கு தனியாக நோன்பு வைக்க கூடாது என்பதற்காக 11வது தினமாவது நோன்பு வைத்து 2 நோன்புகளாக முஹர்ரம் மாதத்தின் நோன்புகளை நோற்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு இடையில் 2 வகையான நம்பிக்கை சார்ந்தவர்கள் உருவாகுவதற்கு இந்த நாளில் நடைபெற்ற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படுகொலை தான் காரணமாக அமைந்துவிட்டது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர், சரியாக சொல்வதானால் ஹிஜ்ரி 61வது ஆண்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு இன்று வரையிலும் இஸ்லாத்தினுடைய ஆன்மீக பாட்டையிலும் அரசியல் வழிகளிலும் முஸ்லிம்கள் 2 கூறுகளாக பிரிந்து நிற்க வேண்டிய அளவுக்கு வரலாற்றிலே அது ஒரு முக்கியமான நாளாக ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று வரலாற்றை பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அணுகுமுறைகளில் இருந்து வரலாற்றை பார்க்கின்றார்கள். பொதுவாக வரலாறு என்பதே உண்மைகளின் தொகுப்பு அல்ல என்றும், எழுதக்கூடியவருடைய பார்வைதான் வரலாற்றிலே ஒலிக்கும் என்பதும் வரலாற்று யதார்த்தமாக இருந்து வருகிறது. இந்தியாவிலே நடைபெறுகிற நிகழ்வுகளை எழுதக்கூடியவர்கள் என்ன நம்பிக்கை சார்ந்து, எந்த கொள்கையை சார்ந்து இந்த வரலாற்றை எழுதுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு பின்னர் வருகின்ற தலைமுறை இந்தியாவின் வரலாற்றை அறிந்து கொள்ளுகிறது. அதே போல கர்பலாவினுடைய வரலாற்றை இருவேறு விதமான பார்வைகளுக்கும் உட்படுத்தி எழுதக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களும் உண்டு. எனவே அந்த வரலாற்றை மீண்டும் மீண்டும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவதும் அல்லது போஸ்ட்மார்டம் செய்வதும் என்பதெல்லாம் அது நாம் எதிலே படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தவறவிடுவதாகவே அமைந்துவிடும். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, இஸ்லாத்தில் அதை கடைபிடிப்பதில், அதை நிலைநாட்டுவதில், இஸ்லாமிய வழிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்வதில் எல்லை மீறுதல் என்றும் இருக்கின்ற அளவை விட குறைத்தல் என்றுமாக 2 வழிமுறைகள் என்றென்றைக்கும் இருந்து வந்திருக்கின்றன. அதை இஸ்லாமிய சொல்வழக்கு இஃப்ராத் தஃப்ரீத் என்று குறிப்பிடுகிறது. அதாவது எல்லை கடந்து நிற்பதும், சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் எல்லை கடந்து போவதும், ஒரு நிகழ்வுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு தத்துவத்துக்கு உரிய மரியாதையை தராமல் இருப்பதுமாக 2 பாதைகள் இருக்கின்றன. இந்த 2 பாதைகளில் எதில் நடை போட்டாலும் ஒரு மனிதன் நேர்வழியை அடைய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலிலே அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது அங்கே பள்ளிவாசலுக்கு வெளியிலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த உரையின் இடையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கவனிக்கின்றார்கள். ஏதோ தேவைக்காக நிற்பதை போல தோன்றுகிறது. ஆனால் நேரம் கடந்து செல்ல செல்ல அவர் ஏதோ ஒரு திட்டமிட்டு நிற்பதை போலவே தோன்றிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர் இப்படி வெளியிலே நிற்கிறார், வெயிலிலே நிற்கிறார் என்று விசாரித்தார்கள். தோழர்கள் சொன்னார்கள், ஹாதா அபு இஸ்ராயில், அல்லாஹ்வுடைய திருத்துதரே, அவருடைய பெயர் அபு இஸ்ராயில் என்பது. அவர் நேர்த்தி கடன் வைத்திருக்கின்றாராம். நான் உட்காரவே மாட்டேன், நின்று கொண்டுதான் இருப்பேன், அதுவும் வெயிலிலே தான் நின்று கொண்டிருப்பேன் என்று அவர் நேர்த்தி கடன் வைத்திருக்கின்றாராம். அதனால் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறாராம். வலா யத்தகல்லம்,
யாரிடத்திலும் நான் பேசவும் மாட்டேன் என்று அவர் நேர்த்திக்கடன் வைத்திருக்கின்றார், அதனால் அவர் நிற்கின்றார் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள், அவரை அமரச் சொல்லுங்கள், உட்காரச் சொல்லுங்கள். அவருக்கு ஃபல்யஸ்ததில்ல வல்யகுத், அவர் நிழலிலே வந்து அமர வேண்டும், வந்து உட்கார வேண்டும். வல்யதகல்லம், சக மனிதனோடு அவர் தேவைக்கேற்ப பேசிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லகனியுன் அன் அத்ரி ஹாதா, இவரை போன்ற மனிதர்களுடைய இது போன்ற நேர்த்தி கடன்கள் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேர்த்தி கடன் என்பது ஒரு மனிதன் தன்னை உருக்கிக் கொள்வதல்ல, வருத்திக் கொள்வதல்ல. அல்லாஹ்விற்காக எனக்கு இந்த காரியம் நடைபெற வேண்டும், அது நடைபெற்றால் அல்லது நடைபெற வேண்டும் என்று முற்கூட்டியே ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு நான் இந்த தர்மத்தை செய்வேன் என்று ஏதேனும் ஒரு தர்மத்தை பிறருக்கு கொடுப்பது இவர் வைத்திருக்கக்கூடிய நேர்த்தி கடன் என்பது சக மனிதனுக்கு பயன்படக்கூடிய அளவிலே அது அமைய வேண்டுமே அன்றி இது ஒரு மனிதன் தன்னை வருத்திக் கொள்வதாக அமையக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதே போல அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயத்தில் ஒரு பெண்மணி மிகவும் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு மிகவும் சோர்வடைந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார்கள். ஏன் இவ்வளவு சோர்வடைந்திருக்கின்றார் இவர் என்று கேட்கும்போது தோழர்கள் சொன்னார்கள், அவர் நடந்து ஹஜ்ஜுக்கு வருவதாகவும் வாகனத்தில் வரமாட்டேன் என்றும் அவர் வெறுங்காலோடு செருப்பு அணியாமல் நடந்தே வருவதென்று அவர் நேர்த்திக்கடன் வைத்திருப்பதாக நபி தோழர்கள் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் கண்டித்தார்கள். இது போன்ற நேர்த்திக்கடன்களை உடனே முறித்துக் கொள்ளுங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்லி காட்டினார்கள். எனவே மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை ஒரு மனிதன் செயல்படுத்துகின்ற போது அது நம்பிக்கையோ அல்லது செயல்பாடுகளோ எதுவாயினும் அதிலே எல்லை மீறக்கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டளையாக இருக்கின்றது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். அங்கே இரண்டு தூண்களுக்கு இடையிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள். இரண்டு தூண்களுக்கு இடையிலே ஒரு கயிறு அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கயிறு யார் கட்டியது, என்ன தேவைக்காக இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். நபி தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இது ஸைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உங்களுடைய மனைவி அன்னை ஸைனப் அவர்கள் கட்டிய கயிறு தான் இது. எதற்காக அவர் பள்ளிவாசலிலே வந்து இப்படி கயிறு கட்டி இருக்கின்றார் என்று கேட்கும்போது தோழர்கள் சொன்னார்கள், அவர் ஏராளமான நஃபில் வணக்க வழிபாடுகளில் அவர் ஈடுபடுவார். பள்ளிவாசலிலே வந்து அவர் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர் அயர்வடைந்து சோர்வடைந்து போய் விடுவார். அப்போது அந்த சோர்வை போக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய கால்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கயிறிலே அவர் லேசாக அப்படி சாய்ந்து கொள்வார். சாய்ந்து கொண்டால் அந்த காலுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும், அவர் கொஞ்சம் ஆசுவாசம் அடைவார். எனவே தொழுகையின் இடையிலேயே அவர் அப்படி ஒரு ஆசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடாக இந்த கயிறை அவர் கட்டி இருக்கின்றார் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், உங்களை இப்படி நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்குமான ஒரு அறிவுரையாக அதை சொல்லி காட்டினார்கள். எனவே மார்க்கத்தினுடைய நடைமுறைகளில் செயல்பாடுகளில் எல்லை மீறுதல், வரம்பு மீறுதல் என்பது கிடையாது. சொல்ல போனால் நஃபிலான நோன்புகள் மட்டுமல்ல, கடமையான நோன்புகளை கூட பயணத்தில் இருக்கின்ற போது நீங்கள் உங்களுக்கு சோர்வு வந்துவிடும், அந்த பயணம் அத்தியாவசியமான பயணம், ஒரு ஹலாலான பயணம், பொருளீட்டுவதற்கான பயணம், அந்த பயணத்தை நீங்கள் தவிர்க்க இயலாது என்கிற நிலை வருகின்ற போது அந்த பயணத்திலே உங்களுடைய கடமையான நோன்பை கூட விட்டுவிட்டு, ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கூட விட்டுவிட்டு ரமலான் முடிந்த பிறகு அந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ரமலானுக்கு பிறகு நீங்கள் அதை கலா செய்து கொள்ள வேண்டும் என்று அபிமொழிகளிலே வருகின்றன. ஒரு நபித்தோழர் ஒரு பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பயணத்தில் இருக்கின்ற போது கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம், உச்சி வெயில் கடுமையான தாக்கத்தை அது மக்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் நடுவிலே உட்கார்ந்திருக்கின்றார். அவரை சுற்றி மக்கள் எல்லாம் ஒரு துணியை பிடித்துக் கொண்டு அவருக்கு நிழல் தந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் இவர், எதற்காக இவருக்கு மக்கள் எல்லாம் இப்படி நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்கும்போது சொன்னார்கள், அவர் நோன்பு நோற்றிருக்கின்றார்.
இந்த வெயில் அவரை தாக்கியதனால் அவர் அயர்வடைந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு நாங்கள் நிழல் கொடுக்கின்றோம் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயன்ற அளவுக்கு நீங்கள் நோன்பு வையுங்கள், இயலாத போது அந்த நோன்பை விட்டுக்கொண்டு பிறகு இன்னொரு நாளிலே கலா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு பயணத்திலே இருக்கின்ற போது சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள், சிலர் நோன்பை விட்டிருந்தார்கள். நோன்பு வைக்காதவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நோன்பாளிகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். நோன்பாளிகளுக்கு டென்ட் அடித்து கொடுப்பது, அவர்களுக்கு நிழல் தருவதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது, தங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீர் போட்டுவதோடு யார் நோன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒட்டகங்களையும் நீர்நிலைகளுக்கு இழுத்து சென்று அங்கே சென்று அந்த ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டக்கூடிய வேலைகளை நோன்பு வைக்காதவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹபல் முஃப்திரூன பில் உஜூர், இன்றைய தினத்தில் நோன்பு வைக்காதவர்கள் கூலிகளை எல்லாம் தட்டி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். நோன்பு வைக்காதவர்கள் இன்றைய தினத்தில் கூலிகளை எல்லாம் தட்டி சென்று விட்டார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கான நோக்கம் என்னவென்றால், மார்க்கம் நமக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது, ஒரு கடமையை சுமத்தி இருக்கிறது, அல்லது ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்றால் அதனுடைய யதார்த்தத்தில் நின்று அதை சிந்திக்க வேண்டும். அடையாளங்களோடு போய் மல்லுக்கு நிற்பதல்ல. அடையாளங்களை பூசிக்கொண்டால் அது மார்க்கம் என்று நினைத்துக் கொள்வதற்கு மாறாக அந்த கடமைகளை, அந்த வழிபாட்டை மார்க்கம் ஏன் நமக்கு தந்திருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 2 நாட்கள் நோன்பு வைக்கிறோம், அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வைக்கிறோம் என்றால் இதிலே 2 வகையான உணர்த்துதல்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்று சொன்னால், முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நாளில் ஃபிரௌன் வீழ்த்தப்பட்டான். யூதர்கள் அதை சொல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரிதான், ஒரு அநியாயக்காரன், ஒரு அக்கிரமக்காரன் வீழ்த்தப்பட்டான் என்று சொன்னால், அப்படி வீழ்த்திய, அற்புதங்களை காட்டி வீழ்த்திய, மனிதர்களால் வீழ்த்த முடியாத ஒரு சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரியை அல்லாஹ் அற்புதங்களை வைத்து வீழ்த்தி இருக்கின்றான். எனவே அந்த பேராற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு உணர்வு. இதுதான் முஹர்ரம் 10வது நோன்பினுடைய அது கற்றுத்தரக்கூடிய செய்தி, அதனுடைய காரணமும் அதுதான். 2 நோன்புகள் வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பிறகு 9 அன்றைக்கும் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நஹனு அஹக்கு பி மூஸா மின்கும், மூஸா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்களை விட எங்களுக்கு தான் கூடுதல் உரிமை இருக்கிறது. அஹத் என்று சொன்னால் கூடுதல் உரிமை பெற்றவர்கள் என்று பொருள். நஹனு என்றால் நாங்கள் தான் மூஸா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு கூடுதல் உரிமை படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒரு சர்வாதிகாரி வீழ்த்தப்பட்டு விட்டான் என்றால் ஏன் வீழ்த்தப்பட்டான் என்று அந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும். பேரறிஞர் முஹம்மது அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யஹ்யா உல்-முதீரிலே சொல்லி காட்டுகிறார்கள், அந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் ஃபிரௌன் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அடியார்களாக அவர்கள் நடந்து கொண்டார்களா என்றால் இல்லை. இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இஸ்ரவேலர்களுக்கு இல்லை. மாறாக அந்த அற்புதங்களை அடுத்த கணமே அவர்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். மறக்க ஆரம்பித்து விட்டு மூஸா நபியிடம் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்து மக்களை கடந்து செல்கிற போது அந்த சமுதாயத்து மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு, இது நன்றாக இருக்கிறது, சிலை வணக்கம் என்பது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, சொல்வதற்கு நன்றாக இருக்கிறது, ஒரு முன்னால ஒரு கடவுளை வச்சு வணங்குறது தானே அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. எனவே இஜாலனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் பார்க்கின்ற, கண்ணுக்கு முன்னால வச்சு வழிபடுகின்ற ஒரு தெய்வத்தை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் என்று மூஸா நபியிடம் கேட்டார்கள். எந்த சிலை வணக்கம் கூடாது என்று இந்த போராட்டம் நடைபெற்றதோ, அது தனி மனிதன், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனோ அல்லது செத்துப்போன மனிதனோ அல்லது கற்சிலைகளோ, முன்னாள் வாழ்ந்த வரலாற்று மனிதனோ அல்லது கற்பனை பாத்திரமோ, எதுவோ யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல என்கிற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் மூஸா நபி அந்த பாடுபட்டார்கள். அந்த அற்புதங்கள் நிலைநாட்டப்பட்ட பிறகு அடுத்த கணமே அதை மறந்து விட்டார்கள். எங்களுக்கும் கண்ணால் பார்க்கின்ற ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்டார்கள். பிறகு பாலஸ்தீனத்துக்கு சென்று
அங்க இருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்களோடு மோதுங்கள் என்று சொன்ன போது நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள். முகமது கசாலி சொல்கிறார்கள், ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட இந்த மக்கள் காலம் கடந்த பிறகு, காப்பாற்றப்பட்டதற்கு பிறகு இறைவனுடைய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு ஃபிரௌனாக மாறிவிட்டார்கள். எகிப்தில் இருந்தது ஒரே ஒரு ஃபிரௌன் தான், ஒரே ஒரு சர்வாதிகாரி தான். அவன் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அவனால் அடக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஃபிரௌனாக மாறிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஃபிரௌனாக மாறினான் என்றால் அதற்கு என்ன பொருள்? நான் தான் கடவுள் என்று சொன்னான் என்று பொருள் அல்ல. நான் கடவுள் என்று சொல்வதற்கு பதிலாக தன்னை கடவுளாக நினைத்துக் கொண்டு மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இறைவனுடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணிய மறுத்தார்கள். என்னை வணங்குங்கள் என்று இறைவன் சொன்னான். இல்லை இல்லை, உன்னை வணங்க முடியாது, என்னுடைய கண்களுக்கு தெரிகிற கடவுளை தான் வணங்க முடியும் என்று சொன்னார்கள். எனக்காக போய் அக்கிரமக்காரர்களிடத்திலே சண்டை போடுங்கள் என்று சொன்னான். இல்லை இல்லை, நீ போய் போடு, பிறகு நாங்கள் வந்து ஆட்சியிலே வந்து உட்காருகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் உழைக்க வேண்டாம், உங்களுக்கு நானே உணவு தருகிறேன் என்று இறைவன் உணவை கொடுத்தான். அந்த மக்களோ ஒரே வகையான உணவை எப்படி தினமும் சாப்பிட முடியும், வகை வகையான உணவு தான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படியானால் இறைவனுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. மாறாக தங்கள் இதயங்களை இறைவனாக அவர்கள் கருதி கொண்டார்கள். தன் மனம் போன போக்கிலே வாழலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர் ஐத்த மனித்தகத இலாகவு ஹவாகு, தன் மனோவிச்சையை யார் கடவுளாக்கி கொண்டானோ நபியே அவனை நீங்கள் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லவா? அதே போல தங்களுடைய மன இச்சையை என்ன கடவுளாக கருதி அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். தன்னையே அவன் வணங்க ஆரம்பித்து விட்டதனால் அவன் ஒரு ஃபிரௌனாக, அறிவிக்கப்படாத ஒரு ஃபிரௌனாக அவன் மாறிவிட்டான். எனவே இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் தோற்று போனார்கள். ஃபிரௌனை உடைய வெற்றியை கொண்டாடுவதற்குரிய உரிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஏன் அவர்கள் உரிமை இழந்து விட்டார்கள் என்றால், இவனே ஒரு ஃபிரௌன் ஆயிட்டானே. அந்த ஃபிரௌனை வீழ்த்தி விட்டு பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஃபிரௌன்கள் உருவாகி விட்டார்களே. பிறகு அந்த ஃபிரௌனுடைய வெற்றியை கொண்டாடுகிற உரிமை இந்த ஃபிரௌன்களுக்கு எப்படி வந்துவிட முடியும்? ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஹனு அஹqqu பி மூஸா மின்கும், மூசா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு எங்களுக்குத்தான் கூடுதலான உரிமை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கலாம், ஏனென்றால் உங்களைத்தான் அவன் அழிக்க நினைத்தான், அவனால் அழிக்க முடியவில்லை, அவன் தோற்று போனான், நீங்கள் மீண்டெழுந்து வந்தீர்கள், எனவே அந்த உரிமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் ஃபிரௌன்களாக போய்விட்டீர்கள், ஆகையினால் எங்களுக்கு தான் அந்த உரிமை கூடுதலாக உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதுதான் இந்த இரண்டு நோன்பு வைப்பதற்குரிய விளக்கம் என்று ஹதீதுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள். எனவே ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் மார்க்கம் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறது. அந்த காரணத்தை புரிந்து அதை ஒரு மனிதன் செயல்படுத்துகின்ற போதுதான் அவன் எல்லை மீறாதவனாக ஆகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சில நபித்தோழர்கள் வருகின்றார்கள். அந்த 3 நபித்தோழருடைய பெயரும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய நோன்பு எப்படி இருக்கும், அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். மனைவிமார்கள் விளக்க சொல்கிறார்கள். காலையில் இப்ப எந்திப்பாங்க, இத்தனை மணிக்கு வெளியில போவாங்க, இப்ப தொழுவாங்க என்று வழக்கமா என்ன உண்டோ அதை எல்லாம் சொல்கிறார்கள். இதை கேட்டுவிட்டு அந்த 3 நபித்தோழர்களும் தங்களுக்கிடையிலே பேசிக் கொண்டார்கள். கன்னஹும் தகால்லூஹா, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அது சொற்பமானது என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம்னா அது 24 மணி நேரம் நின்றுகிட்டே இருப்பாங்க, பாத்ரூம் போறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தக்பீர் அவுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்த வழிபாடு என்று நினைத்துக் கொண்டு அவர்களாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் தான் அவருடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு இந்த வழிபாடு போதுமானது. நாமெல்லாம் சராசரியான மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள். எனவே நாம் கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், கூடுதலாக வணங்க வேண்டும் என்று இவர்களாக நினைத்துக் கொண்டு ஒருவர் சொல்கிறார், நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை. நான் கல்யாணம் பண்ணா தானே குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் அப்புறம் தானே எனக்கு வரும். தேவையே இல்லை, எனக்கு திருமணமே தேவையில்லை. நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இறை வழிபாட்டிலே என்னை அர்ப்பணித்துக் கொள்ள போகிறேன். இன்னொருவர் சொல்கிறார், நான் தினமும் நோன்பு வைக்க போகிறேன். தினமும் நோன்பு,
ரசூலுல்லாஹ்வுடைய தகுதிக்கு, அவருடைய அந்தஸ்துக்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நோன்புகள் போதுமானது. திங்கள் வியாழன், மாசத்துல 3 நாள், வாரத்துல 2 நாள், இது போதுமானது, நமக்கு போதுமானது அல்ல. எனவே நான் தினந்தோறும் நோன்பு வைக்க போகிறேன். இப்படி 3 நபி தோழர்களும் தங்களுடைய வழிபாட்டின் அளவை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நெறிகளில் இருந்து விலகி அவர்கள் பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நீங்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நடந்ததை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களிலேயே மிகவும் இரையச்சம் உள்ளவன். உங்கள் எல்லோரிலும் நான் தான் அதிகமான இரையச்சம் உள்ளவன். நான் திருமணம் செய்திருக்கிறேன். நான் இரவு தொழுகையில் ஈடுபடுகிறேன். நான் நோன்புகளை நோக்கின்றேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. இந்த வழிமுறைகளை மீறி யார் செயல்பட நினைக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நான் காட்டின வழிக்கு எதிராகத்தான் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது நடைமுறையில். இதே போல சிந்தனையில் அல்லாஹ் சொல்லுகிறான், வேதக்காரர்களே, உங்களுடைய மார்க்கத்தின் விஷயத்திலே நீங்கள் எல்லை மீறாதீர்கள். இறை தூதர் ஈசா நபியை நபி என்று சொல்லுங்கள். வழிகாட்ட வந்த தூதர் என்று சொல்லுங்கள். அவர் ஒரு அற்புதமாக ஆணின் துணையின்றி தந்தையின்றி பிறந்த அல்லாஹ்வின் அற்புத படைப்பென்று சொல்லுங்கள். அவரை எப்படி நீங்கள் கடவுள் என்று சொல்வீர்கள்? எல்லை மீறக்கூடாது. உங்களுடைய சிந்தனையில் எல்லை மீறக்கூடாது. நம்பிக்கையில எல்லை மீறக்கூடாது. வழிபாடுகளில் எல்லை மீறக்கூடாது என்று வேதக்காரர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கட்டளை இடுகின்றான். இதை போல இஸ்லாத்திலும் எல்லா காலகட்டங்களிலும் எல்லை மீறி சிந்திக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். எல்லை மீறி எப்படி சிந்திக்கின்றார்கள்? ஒரு கட்டத்தில் நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன், என்னுடைய பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடியவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவான், இன்னொரு பள்ளிவாசல்ல போய் தொழக்கூடியவனுக்கு நரகம் தான், அதுலயும் கீழே, ரொம்ப கீழே தான் அவன் இருக்க போறான், அதுக்கு மேலதான் இறைவனை மறுத்தவர்கள் கூட இருக்க போகிறார்கள். ஏனென்றால் எனக்கு வேண்டாதபடி அவர்கள் சிந்தித்து விட்டார்கள், நான் செல்லுகிற வழியிலே அவர்கள் செல்லவில்லை. இப்படி கற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த காலத்திலும் இருக்கின்றார்கள், எல்லா காலத்திலும் இருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு கற்பனைகளை வளர்த்து கொண்டவர்கள் தான் ஷியாக்கள். இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கலாம். சென்னையில் எங்கேயாவது மாலையில் நடக்க போதா, காலையில் நடக்க போதான்னு தெரியல. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வது, அடித்துக் கொள்வது, உதரங்களை சிந்திக் கொள்வது, உடம்பை பிளந்து கொள்வது, மண்டையை பிளப்பது, என்ன அக்கிரமம் இது? எந்த மார்க்கத்தினுடைய எந்த மூலையிலாவது இது இருக்கிறதா? அப்படி எங்கேயாவது காட்ட முடியுமா? இந்த எல்லை மீறிய சிந்தனை தான் இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தை 2 கூறுகளாக நிரந்தரமாக பிளந்து வைத்திருக்கின்றது. 2 கூறுகளாக நிரந்தரமா பிளந்து வைத்திருக்கிறது. சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் என்று. இதற்கெல்லாம் எல்லை மீறிய கற்பனை தான் காரணம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை நீங்கள் எல்லை கடந்து புகழ்ந்து விடாதீர்கள், என்னுடைய அளவுக்கு ஏற்றவாறு என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வுக்கு கூட அவர்கள் முறைப்படி கண்ணியம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய பவரை கூட இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணி கொடுத்த சமுதாயம் தான் இது. அங்க மார்க்கத்திலே குறை வைக்கின்றது. மனிதனை கடவுள் என்று சொல்கிறது, கடவுளை மனிதனுடைய ரேஞ்சை விட கீழே இறக்குகிற வலிமையற்றவன் என்று காட்டுகிறது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் அவரவர்களுக்குரிய அந்தஸ்தையும் மரியாதையும் தாருங்கள் என்பதுதான் மார்க்க நமக்கு இருக்கக்கூடிய கட்டளை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு இது போல சொற்பொழிவு நிகழ்த்துகிறார். அந்த சொற்பொழிவில் அவர் சொல்கிறார், மய்யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் நேர்வழி பெற்றார், யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தாரோ அவர் வழிதவறி போய்விட்டார், அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்தார் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பீசல் ஹதீபு அந்த, நீ ஒரு மோசமான உபதேசத்தை மக்களுக்கு செய்து விட்டாய் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டவர் நேர்வழி பெற்றார், அவ்விருவருக்கும் மாறு செய்தவர் வழிதவறி போனார் என்பது நியாயமான அறிவுரை தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மோசமான அறிவுரையை செய்து விட்டாய் என்றார்கள். அவர் பதறி போய் அமைதியாக நின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் நீ சொன்னாய் அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டவர் நேர்வழி பெற்றான், இது சரி. யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தான் என்று சொன்னாயே அதுதான் தவறு. அவ்விருவருக்கும் என்று சொல்லாதே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் மாறு செய்தவன் வழிதவறி போய்விட்டான் என்று அல்லாஹ்வையும் என்னையும் தனித்தனி வார்த்தைகளால் சொல்ல வேண்டும்.
அவ்விருவருக்கும் என்று என்னையும் அல்லாஹ்வையும் ஒரே வார்த்தையில சொல்வது கூட மோசமான அறிவுரை என்று சொன்னார்கள். அங்கேதான் அந்த எல்லைகளை, அந்த எல்லை கோட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக வரையறுக்கின்றார்கள். தெளிவாக வரையறுக்கின்றார்கள். எனக்கு மரணம் உண்டு, நான் உங்களுக்கு முன்னால் அங்கே சென்று விடுவேன், என்னை அல் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே என்னை நீங்கள் சந்திக்கலாம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? நான் உங்களோடு நிரந்தரமாக இருக்க போவது இல்லை, நிரந்தரமானவன் அல்லாஹ் மட்டுமே என்று சொல்ல வருகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த எல்லை மீறுதல் என்பதுதான் உலகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு இடையிலான சரி செங்குத்தான பிளவோ அல்லது நம்பர் வேற, ஷியாக்கள் எத்தனை பெர்சென்ட், சன்னி முஸ்லீம் எத்தனை பெர்சென்ட், எதுக்கியா அத்தனை பெர்சென்ட், அவன் எத்தனை, முஸ்லிம்கள் எவ்வளவு, அவ்வளவுதான். கலிமா சொன்னாரா, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாரா, முஸ்லிம் அவ்வளவுதான். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வகல தபீஹத்தனா வஹுவ மின்னா, யார் நம்மை போல் தொழுகிறாரோ, நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறாரோ, நாம் அறுத்த மிருகங்களின் மாமிசங்களை சாப்பிடுகிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர், அவ்வளவுதான். இதுல எங்கிருந்து வந்தது இனவாதமும் பிளவுவாதமும் குழுவாதமும், நீ நரகத்துக்கு போவாய், கீழே இருப்பாய், நான் தான் மேல இருக்க போறேன் சொர்க்கத்துல, இப்படி சொல்வதே பாவம் அல்லவா? ஒரு மனிதன் தன்னைத்தானே நான் தான் தூய்மைவாதி என்று சொல்லிக் கொள்வதே பாவம் அல்லவா? எந்த நபி தோழர் அப்படி சொல்லி இருக்கின்றார்கள்? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த எல்லை மீறுகின்ற எண்ணம் உள்ளத்திலே துளிர்த்து வருகின்ற போது தொடக்கத்திலேயே அதை தடுத்து நிறுத்தி அதை மண்டையிலே அடித்து, நான் அல்லாஹ்வினுடைய ஒரு அடிமை, என்னிடமும் தவறுகள் இருக்கலாம், நான் தேடலில் இருக்கின்றேன், நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்கிற உணர்வை இதயத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே அன்றி இந்த குழுவாதங்களுக்கு இடமளிக்க கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறையச்சத்தோடு வாழ்கின்ற நல்ல முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.